சொல்கிறது ஒரு ஷேரான ஒரு விஷயத்தோட ஒரு நியூஸோட வந்து நிற்கிறோம். அதுவும் என்னென்று என்ன சொல்கிறது காணி வந்து விற்பனைக்கு இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். அண்ணாண்ட வீட்டுக்கு கதை போடுறோம். அண்ணாண்ட வீடு நம்ம நிறைய நாள் என்ன வணக்கம், நான் காயந்தான். ஓகே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா ஒரு நிறைய நாட்களுக்கு பிறகு வந்து என்னென்னு சொல்கிறது ஒரு ஷேரான ஒரு விஷயத்தோட ஒரு நியூஸோட வந்து நிற்கிறோம். அதுவும் என்னென்று போ வந்து நாங்கள் சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வளமை போல் அண்ணாண்ட ஒரு காணிக்கெலாம் வந்து நிற்கிறோமே நம்ம எங்களை வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பாங்க. ஏன் பிரத்தியாக்கள் மாதிரி அங்கே நிற்கிறீங்க? சரி, ஓகே. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வளமை போல் இருந்ததில் நிறைய நாட்களுக்கு பிறகு வந்து அண்ணாண்ட காணிக்கில் வந்து நிற்கிறோம். அது மெயினன்ட்டு பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே இதோட வந்து கொஞ்சம் சீட் வந்து போட்டோன்னே வேலை வந்து ஸ்டப் ஆகிடுது. அப்போ வேறு விஷயங்களும் வந்து என்ன மாதிரி ஒரு கொஞ்சம் செய்யணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வந்து அண்ணாண்ட வேலை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் பிரச்சனையால் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. அது இப்போ எல்லாமே வந்து செய்த வழியா அவருக்கு கொஞ்சம் வேலையில் வந்து செய்யலாம் போயிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா சல்லி மண் எல்லாமே வந்து பறிச்ச மாதிரியே அப்படியே கிடக்கு, நீட்டா கிடக்கு, ஒரு இதுவும் இல்லை. அதுக்கு மேலால வளர்ந்துட்டேன். நாங்கள் என்ன செய்ய போறோம், அந்த இடத்துல வந்து எல்லாம் உப்பதைப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து வெட்ட போறோம். இப்போ அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு நியூஸ் ஒன்று சொல்லுவோம் நம்ம. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணாண்ட காணி வந்து நாங்கள் விற்க போகிறோம் வந்து உங்களுக்கு என்னென்னு சொல்கிறோம் மனவருத்தத்தோடு அறிய தருகிறோம். ஏன்னா அது வந்து நாங்கள் என்ன மாதிரின்னு சொல்ல போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 வரப்பு காணி நம்ம அண்ணாண்ட காணி வந்து பார்த்தீங்கன்னா 2 வரப்பு காணி. அதுக்கு முதல் வந்து எங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க ஏன்னா சொல்லுங்க ஆமாம் ஃபஸ்ட் டைம் வரீங்க ஃபஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துட்டார் சரியா மறந்துட்டார். ஓகே, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க மேல் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இப்போ என்னென்னு சொல்கிறோம் காணி வந்து விற்பனைக்கு இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். அதை வந்து நீங்கள் கடைசி கட்டத்தில் வந்து பார்க்கலாம் அது என்ன மாதிரி கொடுக்க போகிறோம்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த மண் வலை வந்து வெட்ட போகிறோம். அது பார்த்தீங்கன்னா ஜெயராசனை வந்து நிறைய நாட்கள் இப்போ வந்து மண் வலை வெட்டுறதுல புல்லு நாங்கள் வந்து புல்லு வலை வந்து வெட்ட போகிறோம். அப்போ அதையும் வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ வந்து எடுப்போம் வந்து பார்த்துட்டுருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நைட்டுக்கும் ஒரு வீடியோ எடுப்போம். மண் மட்டம் தெரிகிற மாதிரி நீங்க தொட்டா மண் வரும். அதாவது இருக்குமே அது வளர விடாம அக்கன் வட்டி வட்டி செய்யறாங்க. சரி, ஓகே. அப்படி நாங்கள் பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணி வந்து தரப்போகிறோம். கண்டிப்பான முறையில் இப்போ யாராச்சும் உங்களுக்கு என்ன வேணும்னா மறக்காம வந்து தொடர பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னதுக்கான இது கொண்டு வந்தீங்க சும்மா அந்த வீடியோ கண்டு காட்டுறீங்களோ? இல்லை, இப்போ செருக்க இழுத்து ஒரு ஆள் பண்ணேன் செரிக்கணும் இழுத்து குமிச்சு. சரி, அப்போ என்னென்னு சொல்கிறோம் உண்மையிலே இந்த மண் பறிச்ச நாளில இருந்து அப்படியே வேலை ஸ்டோப்பாக நிற்கிது, செய்யாமல் நிற்கிது. அதோட நாங்கள் இந்த மண் வந்து நீ வார மழையில் இல்லாமல் வருமல்லோ, அப்போ அதனால் அந்த அந்நியமாக போகுது. அப்போ நான் இதை தான் யோசிச்சேன். நான் ஒரு காலம் மண்ணி ஒரு கண்ணாங்காலையும் நிறைய கிலோ போட்டு. உண்மைதான். இப்போ இவ்வளோ புல்லும் வந்து வளர்றது காரணம் பார்த்தீங்கன்னா நாங்களுமே வந்து வெட்டி ஆக்களை கொண்டு வெட்டுறது நாங்கள் வெட்டுறது போட்டோம். அது அப்படி இருந்து வளர்ந்து தொடர்ச்சியை வந்து இப்போ விட்டு என்னென்னு சொல்கிறோம் இப்போ 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒரு மழை பெய்ய என்ன செய்யும் அது புல்லுண்ட வளர்ச்சி வீதம் வந்து தொடர்ச்சியாக வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. அப்போ அதுவுமே வந்து ஒரு காரணமாக இருக்கலாமே. நம்ம மற்றபடி வந்து நாங்கள் என்னென்னு சொல்கிறோம் இந்த மாதம் எல்லாம் அப்படி காஞ்சி கருவாடாக இருக்குது. அந்த காஞ்சி அந்த மீன் எப்படி கருவாடாக இருக்கோ அதே மாதிரி வந்து அந்த கலரில் வந்து பெரிய பெரிய புல்லுவெல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ வந்து அதுக்கேற்ற காரணம் வந்து இப்படி செழித்து வர காரணம் வந்து சரியான முறைக்கு மழை. அது இப்போ கொஞ்சம் மழையில் இல்லை நம்ம அதனால் கொஞ்சம் காஞ்சிருக்கு. இப்போ நான் தொடர்ச்சியாக போவோம் இடத்தையும் காட்டுவோம். நான் இப்போ மாறம் போடுவோம் சவுளையை கொண்டு வரேன்னா. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ மெயினான முள்ளு வந்து காரணம் இதுன்னு பார்த்தீங்கன்னா இது அந்த காணிக்கில் வந்து வரையில வந்தால் அந்த என்ன முள்ளுன்னு சொல்கிறது மெலிஞ்சி முள்ளு. இது வந்து குத்தின உடனே வந்து எல்லாம் கால் கையெல்லாம் இந்த விரைக்கும் தெரியுமா? இப்போ இதனால் வந்து கடுகடுக்கு அதனால் இதை வெட்டப்படும் சவுளா. மண் எடுக்காது
நேற்றம் வந்து கண்ணம்மாகிட்ட அந்த இது அந்த கம்பி அந்த இது அதே நாங்கள் கொண்டு போவோம். வேற என்ன ஓ அவருக்கு வேலையாம மரப கொண்டு வரட்டுமா? அடிப்பார் வாயில் எங்களுக்கு மண்ணு தண்டை கையிடுங்க சொல்றோம் கையில வாங்க நாங்கள் செய்வோம். காசு கொடுத்தா செய்ய சொல்லி இப்போ வசதி தானே இது என்ன 100-150 கிலோ வருமே. ஆக்கணைக்க போது அண்ணாண்ட வீட்டுக்கு கதவை போடுறான். மீன் முள்ளு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பான முறையில் வெட்டோம். இங்கே இருங்கம்மா இந்த முள்ளை பாருங்கம்மா. இது சவுளால கொத்த மாட்டீங்க, இது மம்பட்டி தான். எந்த முள்ளி அனுப்பி சொல்லுங்க. இது இது பயங்கரமான வீட்டுக்கும் கூடாது நாட்டுக்கும் கூடாது. கட்டிட்டு எடுக்க நான் போய் கட்டியாங்கல்ல அது கட்ட மாட்டீங்க. ஏனம்மா அப்படி சொல்றீங்க? அவுட்டு போகணும். இது வந்து மொத்தம் தான் முட்டையில கட்டி இப்போ ஒரு அரை மணிக்கு இது அப்படின்னு மெட்ட முள்ளை மட்டும் தானே இல்லை எங்கிறது சின்ன வேறு அழிச்சு விட்டாச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா இது வீட்டுண்டா அதே எனக்கு சொல்லுங்க. ஆமாம்மா என்னது எட்டு அடி 21 அடி 21 அடி கட்டாமல் நீங்கள் வேணுமெண்டா வந்து கட்டலாம். மற்றபடி என்னென்னு சொல்கிறது கதவு ஜெட்டல் எல்லாம் வந்து போட்டே ஆகணும். நம்ம எனக்கு என்ன செய்யலுங்க என்னன்னு சொன்னா அந்த மண்ணு எல்லாம் உள்ளுக்கு போடும். எந்த மண்? 2 லோட்டு மண் இல்லை, இப்போ மண்ணும் தட்டு. மண் வந்து 2 லோட்டு தொண்ணுமே சுட இல்லை. நம்ம கொஞ்சம் மண் தான் எடுத்தது இல்லை, ஒரு கொஞ்சம் கூட வெட்டட்டும். நான் வண்டியில் போய் மண் நல்லா வளர்ந்துட்டு அண்ணாண்டா வீடு நம்ம நிறைய நாள் என்ன சொல்றேன். முன்னுக்கே பாத்தீங்கன்னா முள்ளுதான். அண்ணாப்பா சரியான வேலை தானே, நாங்களாம் செய்ய வேண்டியாங்க. உணாயிரம்
அவன் முடிஞ்சாலும் இது கத்தியெல்லாம் வெட்டி வைப்போம். அவன் முடிஞ்ச போதும் கத்தி எடுத்து பார். நான் கத்தி எடுத்தோம் வடுக்கிறது. பார்த்தீங்கன்னா நீரசனை வந்து வட்டி கொண்டிக்கலாம். இதை வெட்டி போட்டு மண்ணை வந்து அப்படி மேலே போட்டுட்டோம். அதுக்கு கல்ல போட்டு விட்டாலேமா ஒன்றுக்கு வேலை இல்லை. டவுல் செலவு இல்லைண்ணே, வேலை இல்லைண்ணே. கல்ல போகிறோம் இல்லை, அது நானும் கொஞ்சம் வண்டி போட்டு மண்ணெல்லாம் ஃபுல்லாக வந்துடலாம் போட்டு உங்களுக்கு புது காணியை வந்து தான் தருவோம். நான் துப்புராக்கி போடுறேன் ஏராசனே. அது ஆசைப்படுவோம் நீங்கள் அதுதான் இப்போ பார்த்துட்டே வராது. இப்போ இந்த காட்டுக்கு எங்களுக்கு வேணுமெண்டா ஜெயராஜனே வச்சிருக்கலாம். காணிக்கு இன்னும் கொட்டில ஒன்று போட்டு 10 அடியில் கொட்டில ஒன்று போட்டீங்க வேண்டாம், மதியாவது ஜெயராஜனே வச்சுக்கலாம். ப்ராப்பர் காசு ஜெராக்ஸ் எனக்கு கொடுப்போம் தானே ஓய் பட்டு படுதா ஜெராக்ஸ் என்ன இப்போ வட்டி கொண்டு இருக்கேன். நம்ம ஒரு 1.5 மாதத்தால் திருப்பி வந்துடுவேன். மழை வேலை சரி இது என்னன்னு சொன்னால் மழை வந்து அப்படியே கணக்கான வர்றதுல வரையில வளரும் பெரிய முளையில் பிடிங்காரு நல்ல ஈர மலைக்குள்ள அப்படியே வேரோட இருக்கும். இப்போ நாங்கள் வெட்டைக்குள்ள வேரோட இருக்கிறதுக்கு எனக்கு கிழங்கு மாவுக்கு இல்லை ஐயா சொல்கிறாங்க. நல்ல மலைக்குள்ள பழத்தில் வர இல்லை அப்போ நல்ல ஈரத்துக்கு வெட்டினா இப்போ நாங்கள் வெட்டுறோம் இல்லை படுங்க அடிக்கு தான் நிற்கும். அடி இது செதுக்கமாக இல்லை, இது இருக்காது. சரி நாங்கள் மறைவா வந்துடுவோம். வட்டின்னு பார்ப்போங்க. அந்த ஏறண்ண வட்டி வட்டி போகுது என்ன மயனா நெஞ்சானு இவ்வளோ தூரம் வட்டி போட்டு இருந்தால் ஏனம்மா விளக்குமாறு இதால் கூட்டுங்க அவன். ஆனால் இது பெரிய புல்லு வரலானே வட்டினோடனே வேலை முடிஞ்ச மாதிரி கிடையாது ஈஸியாக. பட்டே கால் நீட்டெல்லாம் பட்டி கொண்டா பேரம்மா நீட்டா என்னண்டு ஏன்னா இந்த சோல்ஸ் எங்கே வாங்கினீங்கள் கேட்டேன் இல்லையா? இல்லை நான் இல்லை சத்தியம் நான் சீரியஸாக ஒன்று போனால் வேணிக்கொண்டாங்க. சரி வரும் நாவல் கலர் ஓ நீட்டாக வட்டியாச்சு. என்னண்டு அம்மானே அகலை பிடிக்க போறீங்களா வேலைக்கு? இல்லையா வட்டி போடாம வட்டி சின்ன சின்ன கல்லுவலை அடக்கி விட்டா சரி, சின்ன சின்ன கல்லுவலை அடக்கி விட்டா சரி. அப்புறம் அதுக்கு பேர் ஏதாச்சும் வேலையில் செய்கிறேன்டா மழைக்கு நல்லா வளர்ந்துடும். பேருந்து கையை விட்றோம் பேருந்து திரும்ப வளர்ந்துடும். வாழை மாதிரிக்கு பேருந்து ஒரு ஆள் மண் இப்போ ஒரு ஆள் இருந்தால் தெரியாது, வாழை மாதிரி ஆள் நின்றாலும் தெரியாது. அந்த பெரிய பிள்ளை வந்து இப்போ நாங்கள் மண்ணை முதல்ல ஒதுக்கி விடுவோம். நாளை கொஞ்சம் கொஞ்சமே நெய்யரசினேன் ஒவ்வொரு காலம் இல்லை வெஜ்ஜில் இருக்கிற கிடையாது. சரி நாங்கள் ஃபைனலாக வந்து ஒரு விஷயத்தை வந்து முடிச்சு விடுவோமே நம்மா. அப்போ வந்து எங்கே களை வளர்த்து கொண்டு எங்கே தேங்கிஞ்சு ஐயோ எங்கே விட்டாருங்க ஆ ஆமாம்மா எங்கே போட்டு வரீங்க கண்ணுனால நம்ம வீடியோவில் கேட்டாலும் பெற மாட்டேன் அவன. ஓ காணியில் வைக்க போகிறோம். காணி இந்த வெடியும் நம்ம வெடியா
சரி நாங்கள் ஒரு முக்கியமான கதையோட வந்து வீடியோ வந்து முடிச்சு விட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே என்னன்னு சொல்கிறது, நாங்கள் இப்போ வந்து காணி முடிச்சு விடுவோம். முக்கியமான விஷயம்மா சொல்லி போட்டு நாங்கள் வீடியோ முடிச்சு விடுவோம். என்ன காண்றோம் அப்படியே கிடக்கிறோம், அப்படியே சரி அம்மா வந்து வேலை செய்யட்டுமா அதை பார்த்துட்டு கொஞ்சம் தலை வந்து நாங்கள் முக்கியம் பூச்சி நம்ம அந்த வண்டியாக கிடக்கிறது பூச்சி தான். எந்த வேலையாம்மா? ஓ இந்த ஆடுனா கஞ்சி பழங்கஞ்சியாக போயிடும். சரி அன்னைக்குங்க சரி ஓகே. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா அந்த காணியில் விலையை சொல்லியிருக்கோம் நம்ம சும்மா குறிப்பில் 1000 1500 2000 2500 3000 3500 4000 4500 10,000 ஓகே. இன்றைக்குமே என்ன சொல்கிறோம் சும்மா ஒரு நார்மலாக வந்து ஒரு ஃப்ராங்க் மேரேஜ் தான் வந்து நாங்கள் செஞ்சுனாங்க. நீங்கள் வந்து நம்புறது நம்பாது வந்து 2ஆம் கட்டம். ஆனால் உண்மைக்குமே நாங்கள் வந்து காணி வந்து கொடுக்கல நம்ம அது வந்து ஒரு சொத்து. அது வந்து நாங்கள் கஷ்டப்படுத்த ஆனால் அது வந்து நாங்கள் கண்டிப்பான முறையில் அவன் எந்த ஒரு காரணத்தாலும் வந்து அண்ணா பார்த்துட்டு கேட்க போகிறோம் என்ன எனக்கு வந்து காணியை விற்க போகிறாங்க வந்து அப்படியெல்லாம் இல்லை. சும்மா நார்மலாக வந்து ஒரு ப்ராங்க் மாதிரி நிறைய நாட்கள் இப்போ வந்து காணிக்க வந்தாங்க. அப்போ அதனால ஒரு சின்ன ஒரு வீடியோ மாதிரி நாங்கள் உண்மையிலே இந்த மண்ணைத்தானே ஒரு காண்டி நாங்கள் பூர்வமான ஒரு ஏற்பாடு செய்தான் நானே தவிர நாளைக்கு இந்த மண் அடுறது நாங்கள் ஒரு வீடியோ எடுப்போம். சரி ஓகே. வீடியோ மறக்காம வந்து ஒன்றும் பேசாதீங்க, நல்ல கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்ன சொல்ற வீடியோக்கும் வந்து இனிமேல் ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் கொஞ்சம் கூட இல்லாம போயிட்டு சரியா குறைஞ்சோன்னு அது எங்களையும் ஒரு சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுக்கொண்டு நாங்கள் சொல்லக்கூடாது, அதெல்லாம் பிள்ளை. சரி அப்படி இருக்கீங்க கண்டிப்பான முறையில் சின்ன ஒரு சப்போர்ட் வந்து தந்தாலே எங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் இருந்தாலே என்ன சப்போர்ட் நீங்கள் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்க்குறதான. அப்படி வந்து நீங்கள் 6 நிமிஷம் 5 நிமிஷம் பார்த்துட்டு சரி சவுண்ட் கட்டையை குறைச்சிட்டு அப்படியே விடுங்க ஃபோனை, அது என்ன மட்டும் ஓடிக்கொண்டு இருக்கும். அப்படியே எங்களுக்காண்டி ஒரு சின்ன எங்களை சப்ஸ்கிரைபராக நினைச்சு எங்கள் உறவுகளாக நினைச்சு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் ஒன்று தான். இதை மட்டும் தான் நாங்கள் கேட்க முடியுமே. நம்ம வேற என்னத்தை உங்கள்கிட்ட நாங்கள் கேட்கறது இந்த உதவியை மாத்திரம் செய்தாலே காணும் செய்தாலே நாங்கள் சோர்ந்துட்டோம் தூரமான ஜீராசன மாதிரி சின்ன சரம் போட்டாலும் நாங்கள் வெட்டி கொண்டா இருப்போம். அதனால வந்து நான் இதோட வந்து எங்களோட வீடியோ முடிச்சுக்கொண்டு உங்களோட வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாராட்டி விடுங்க.